பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வசூல் நிலவரம் என்ன? விஜயை கலாய்த்து பிரதீப் போட்ட ட்வீட். விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போன சண்டைக்கோழி பட கதை. பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வசூல் நிலவரம் என்ன? அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டிராகன் திரைப்படம் வெளியான முதல் 2 நாட்களின் வசூலிலேயே மொத்த பட்ஜெட்டின் பாதியை எளிதில் கடந்திருக்கிறது. பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோஹர், கே.எஸ். ரவிக்குமார், மிஷ்கின், கௌதம் மேனன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் டிராகன். ஏஜஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டுள்ள இப்படத்தின் இசையமைப்பாளராக லியோன் ஜேம்ஸ் பணிபுரிந்துள்ளார். விமர்சன ரீதியில் நல்ல வரவேற்பை பெற்ற இப்படம் வசூலிலும் கல்லா கட்டி வருகிறது. முதல் நாளான வெள்ளிக்கிழமை இந்திய அளவில் ரூ.65 கோடியையும் உலக அளவில் ரூ.11 கோடியையும் கடந்துள்ளது. இரண்டாவது நாளான சனிக்கிழமை இந்திய அளவில் மட்டும் ரூ.15 கோடியை தாண்டுவது உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் 2 நாட்களில் மட்டும் உலக அளவில் ரூ.27 கோடியை எளிதில் எட்ட வாய்ப்பு உள்ளதாக வர்த்தகர்கள் கணித்துள்ளனர். விளம்பர செலவுகள் உட்பட மொத்தம் ரூ.35 கோடியில் உருவாகியுள்ள டிராகன் இப்போதே பட்ஜெட்டில் பாதியை எளிதில் கடந்துள்ள நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் வசூல் எகிரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிக்கெட் புக்கிங் அதிகமாகிக் கொண்டிருப்பதால் இப்படம் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றியடையும் என்று வர்த்தக நிபுணர்கள் கணித்துள்ளனர். லவ் டுடே கொடுத்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதனுக்கு மற்றொரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டாக அமைந்துள்ள டிராகன் படம். விஜயை கலாய்த்து பிரதீப் போட்ட ட்வீட். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது. தனுஷ இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தையே இந்த படம் ஓவர்டேக் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பல வருடங்களுக்கு முன்பு பிரதீப் ரங்கநாதன் நடிகர் விஜயை கிண்டல் பண்ணி போட்ட சமூக வலைதள பதிவை இணையத்தில் வைரல் ஆக்கி வருகிறார்கள். ஜில்லா பட ரிலீஸ் இன் போது விஜய் ரசிகர் ஒருவர் விஜய் இதுவரை பேசிய டப்பிங்கில் இது சிறந்த டப்பிங் என பாராட்டியிருக்கிறார். அந்த பதிவுக்கு பதில் அளித்த பிரதீப், இந்த படம் சுறா 2 மாதிரி இருக்குது, அது சரி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் பிடிக்க தான் செய்யும் என நக்கலாக பேசியிருக்கிறார். டிராகன் படம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது விஜய் ரசிகர்களை சீண்டி விடும்படி இந்த பதிவு தற்போது வைரல் ஆக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே லவ் டுடே படத்தின் போதும் இவருடைய பழைய சமூக வலைதள பதிவுகள் வைரலானது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு ரொம்ப பிடிச்சு போன சண்டைக்கோழி பட கதை. நடிகர் விஷாலுக்கு மட்டுமில்லாமல் இயக்குனர் லிங்குசாமிக்கும் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம்தான் சண்டைக்கோழி. இந்த படம் நடிகர் விஷால் ஒரு அதிரடி ஆக்சன் ஹீரோவாக மாற்றியது. தமிழ் சினிமாவின் அடுத்த ஆக்சன் கிங் என்று விஷாலை ஒரு காலகட்டத்தில் மக்கள் கொண்டாடினார்கள். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே சண்டைக்கோழி படம்தான். இந்த படத்தை பற்றி சமீபத்தில் லிங்குசாமி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். சண்டைக்கோழி படத்தில் விஜயை நடிக்க வைக்கத்தான் லிங்குசாமி நினைத்திருக்கிறார். அவரை மனதில் வைத்துதான் கதையையும் எழுதி முடித்திருக்கிறார். விஜயிடம் கதை சொல்ல போகும்போது விஜய்க்கு இந்த கதை ரொம்பவே பிடித்து போய்விட்டதாம். 2வது பாதியில் ராஜ்கிரண் உள்ளே வரும் சீன் சொல்லியிருக்கிறார். உடனே விஜய், என்னன்னா ராஜ்கிரண் சார் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்ததுக்கப்புறம் நான் அந்த படத்துல இருக்கிறதே வெளியே தெரியாது என்று சொல்லி இந்த கதையை ரிஜெக்ட் செய்துவிட்டாராம். அதன் பிறகுதான் விஷால் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்.